ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஜிலேபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை இப்போ 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் ஊற விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு வாசம் வரும் ஜிலேபி. அதனால் ரொம்ப அதிகமாக ஊற விட்டுறாதீங்க. 3 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வச்சுருக்க உளுந்து சேர்த்துடலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி அரைக்கணும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இந்தளவுக்கு இருக்கணும், கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்படி நம்ம எடுத்து போட்டோன்னாக்கா டப்புன்னு விழுகணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்த தண்ணியில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. மொத்தத்தில் இதில் வந்து இப்போ 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாவை வந்து பிசையணும். நம்ம அதுக்கு விரல் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி இது பண்ணி ஒரே டைரக்ஷனில் வந்து பிசையணும். மாற்றி இங்கிட்ட அங்கிட்டும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பிசைய அது என்ன ஆகுனாக்கா அப்படியே பொங்கி வர்ற மாதிரி வரும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து பிசையணும். உள்ளங்கை படக்கூடாது, விரல் மட்டும்தான் படணும். அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். இதே மாதிரி நிறைய ஜிலேபி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி பிசைய இன்னும் மாவு வந்து கூடுதலாக வரும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது யூஸ் பண்ணாமலும் கூட செய்யலாம். நான் வந்து வீடியோக்காக சேர்க்குறேன். இது சேர்த்து செஞ்சோன்னாக்கா நம்மளுக்கு கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் ஜிலேபி. இந்த மாதிரி நம்ம பிசைய என்ன ஆகுனாக்கா அது உள்ளர வந்து ஏர் வந்து இதுவாகும். அந்த மாதிரி வர்றப்ப நம்மளுக்கு வந்து ஜிலேபி வந்து நல்லா வரும், கடையில் இருக்கிற மாதிரியே. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் லேசாக அந்த மாவை வந்து போட்டு பாருங்கள். அப்படி மேலே எலும்பி வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பதத்தில் நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி எலும்பி வரலைனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பிசையணும். இப்போ நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கவரு, அப்படி இல்லைன்னா துணியில் கூட ஓட்டை போட்டுட்டு கூட செய்யலாம். இதுவை என்கிட்ட வந்து பைப்பிங் பேக் இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை வந்து நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து இந்த சைடு வராமல் இருக்கும் நழுவி. அதனால் ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து அது பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலும் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த பைப்பிங் பேக்கை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ரவுண்டாக ஒரு 2 சுற்று போடணும். சுற்று போட்டுட்டு அதில் வந்து அப்படியே ரவுண்டாக சின்னதாக அது மேலேயே புழிஞ்சு விட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா அழகாக ஜிலேபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுனாக்கா நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப கையில் இதுவாகும். ரொம்ப காயலைனா தான் இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக வரும். நம்மளுக்கு போட்டு பழகிடுச்சுனாக்கா நமக்கு வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு 1, 2 இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா போக நல்லா வரும். போடுறதுக்கு அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்றேன். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இது வந்து 8லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும். நல்லா இதுவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் பப்பிள்ஸ் வருது, அதில் மட்டும் முட்டையாக வரல பாருங்கள். அதனால் அதை மட்டும் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா முட்டையாக வராது. அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வடிதட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காயாமல் புழிஞ்சிட்டிங்கனாக்கா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ரொம்ப ஹைலேயும் வைக்காமல் மீடியமாக லோ ஃப்ளேமில் தானே வச்சுட்டு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஜிலேபியும் சுட்டு எடுத்தாச்சு. இந்த ஜிலேபி வந்து நம்ம அப்படியே ஜீராவில் போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 10லேருந்து 15 நாள் கழித்து கூட நம்ம வந்து இன்னொருக்கா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை ஜிலேபியை இன்னொருக்கா சூடான எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு திரும்ப கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பாதி ஜிலேபி தான் எடுத்திருக்கேன். அதனால் அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சுகர் சிரப்புக்கு. இப்போ இதை வந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன்.
இது வந்து நல்லா கொதித்து வரணும். இந்த நேரத்தில் நான் வந்து ஏற்கனவே செஞ்ச பாகு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது ஏற்கனவே உள்ளது இருந்தது. அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்தேன் ஜீனி. நீங்கள் அது சேர்க்குறது இல்லை, உங்கள்கிட்ட வந்து புதுசாக நீங்கள் செய்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து சுகர் சிரப் எடுத்துக்கலாம். நான் அதை சேர்த்துக்கிறேன், அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். சுகர் சிரப்பு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அது அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும் இதுவை. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி விரலில் தடவி பார்த்தோன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அதில் வந்து புழிஞ்சு விட்றேன். ஏன்னா அப்போ தான் அந்த இது வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ சுகர் சிரப் சூடாக இருக்கையிலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜிலேபியை வந்து சூடோடு இதில் போட்டுறணும். அப்படி போட்டோன்னா தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். 2 நிமிஷம் ஊற விட்டாலே போதுமானது. ரொம்ப நேரம் ஊற விட்டாக்க அது வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. 2 நிமிஷம் இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி விட்டுட்டு உடனே இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஜிலேபியும் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். சுகர் சிரப்பு சூடு ஆறிடுச்சுன்னா திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஜிலேபி நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சுன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஜிலேபி. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ஜிலேபி வந்து வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜிலேபியை பிச்சு காமிக்கிறேன். உள்ளார எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குதுன்ட்டு, நல்லா ஊறி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.